மதிக்காது. ஆனால் தொழிலாளிக்கு எதிராக ஜனங்களுக்கு எதிராக வந்தால் காவல்துறை தொழிலாளர்கள் மேலே பாயும். அதுதான் இன்றைக்கி நடந்ததுன்னு வைங்க. இப்போது எங்களுக்கும் ஒரு மீண்டு வருவதற்கு ஒரு அவகாசம் தந்திருக்காங்க. இந்த போராட்டம் தொடரும், அதை முக்கியமாக நீங்கள் அறிவிக்கிறோம். இந்த போராட்டம் ஓயவில்லை. இந்த போராட்டம் அன்று நடந்த காவல் ஒடுக்குமுறையோட ஓயலை. இன்னும் கேட்டால் நீதிமன்றம் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை தந்திருக்காங்க. ரொம்ப அப்பட்டமாக இது பொய் வழக்குன்றதை உணர்ந்திருக்காங்க. ரொம்ப அப்பட்டமாக பொய் வழக்குன்னு உணர்ந்து காவல் வன்முறைக்கு அவங்க ஆளாகக்கூடாதுன்றதுக்காக பொய் வழக்கு போடப்பட்டவர்களெல்லாம் ஃபோர்த்வித் ரிலீஸ் பண்ணுங்க, உடனடியாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு நீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்கு ஒரு நிவாரணம் தந்திருக்கு. இப்போது தலைமை நீதிபதியோட உத்தரவை காரணம் காட்டி எங்களை வெளியேற்றினாங்க. ஆனால் இப்போ அதே தலைமை நீதிபதி எதிர்ப்பு தெரிவிக்க குடிமக்களுக்கு உரிமை உண்டு, எதிர்ப்பு தெரிவிக்க மாற்று இடம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்க வேண்டியதானே? அப்போ காவல் ஆணையருக்கு மனு கொடுத்துருக்கோம். திரு அருண் அவர்களுக்கும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க இப்போ ராம்கின்ற அந்த ஒப்பந்தக்காரர், அந்த கோடீஸ்வரர் ஒப்பந்தக்காரர் அவர் பக்கம் நிற்க போகிறாங்களா, இல்லை நீதித்துறை உத்தரவு பண்ணி நடக்க போகிறாங்களா? அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்லணும்னா அனுமதி வேண்டி பெரிய போராட்டங்களை கட்டமைப்பதற்கு தயாராக இருக்கும். வெக்கக்கேடு இது. அதான் உரிமைகளுக்காக போராடுவதுன்றது ஒன்று. இந்த உரிமைகளுக்காக அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமை, 19 பிரிவு தந்த உரிமை, நீதித்துறை மறு உறுதி செய்திருக்கிற உரிமை, அந்த உரிமைக்காக ஒரு போராட்டம் நடத்தணும். அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி உருவாகிருக்கு. இது எல்லாம் யாருக்காகன்னு கேட்டால் அதுதான் ரொம்ப வேடிக்கை. எல்லாமே என்னென்னா ராம்கின்னு வந்திருக்கிற ஒரு கான்ட்ராக்டருக்காக. அப்போ ஒரு அதாவது 100 கோடிகளை 1000 கோடிகளாக்கிற, 1000 கோடிகளை பல ஆயிரம் கோடிகளாக பார்ப்பதற்கு, ராம்கி மாற்றுவதற்கு இந்த அநீதி தொழிலாளி மேலே ஏவப்பட்டிருக்கு. இது முற்றிலும் தவறானதுன்றதை சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்து எங்களுடைய நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லை என்றது மிக சரியான முழக்கம்ன்றதை அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறோம். அதே நேரம் மரியாதைக்குரிய திருமாவளவன், அதியமான் போன்றோர்களுடைய கரிசனங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஒரு மாதிரி சமூக நீதியின் பக்கம் நிற்பவர்கள் மத்தியில் அந்த முகாமுக்குள்ளே பிளவு உருவாகிறத நாங்கள் விரும்பலை, விரிசல் உருவாவதை நாங்கள் விரும்பலை. திருமாவளவன் எங்களுடைய போற்றுதலுக்குரியவர், மதிப்புக்குரியவர். அவர் எந்த சூழலில், எந்த கான்டெக்ஸ்டில், எந்த பின்புலத்தில் எப்படி கருத்து சொன்னான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், மனித கழிவை மனிதர் அகற்றுவது அது சமூக கொடுமை, அது தடுத்து நிறுத்தப்படணும். இயந்திரங்கள் மட்டுமே மனித கழிவை அகற்ற வேண்டும். அது எவ்வளோ சரியோ அவ்வளோ சரி. குப்பைகளை அகற்றும் மேலேயும் இயந்திர மனிதர்கள், ரோபோ பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. அந்த காலம் எப்போ வருதோ அது ரொம்ப நல்லது. அந்த நாள் நன்னாள் தமிழ்நாட்டில். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நாங்களும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுவதும் குப்பை அள்ளும் பணிகளை இயந்திரங்கள் பார்த்து கொள்ளும் என்ற நிலையை உருவாக்கினா முழு ஒத்துழைப்பு தருகிறோம், வரவேற்பு தருவதற்கு தயாராக இருக்கும். அதுவரையில் அந்த செய்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறது? குப்பை அள்ளும் பணி இனிமேல் மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை எடுக்க முடியுமா? நாங்கள் தான் பார்க்குறோம். பார்க்கும்போது நாங்கள் கௌரவமாக வாழ விரும்புகிறோம், நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ விரும்புகிறோம். சமூக ஏணியில் கீழ்ப்படியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணுன்னு பார்க்குறோம். எங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நல்லா ஆகணும்னா அதுதான் வழி. எங்களுக்கு நிரந்தரமாகும் வாய்ப்பு, ஓய்வூதியம் பெறுகிற வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிறோம். நாங்கள் மிகவும் மரியாதையுடன் மற்ற இந்த குரல் எழுப்புவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறோம். விவசாயத்தில் இல்லாமல்
தூய்மை பணியில் இல்லாமல் தமிழ்நாட்டில் தொழில்துறையில் வர்த்தகத்தில் பல கோடி பேர் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒற்றை கனவு, நியாயமான கனவு, பணி நிரந்தரம். இந்த கனவு நனவாக வேண்டும். அப்போதுதான் பெரியார் மண்ணில் சமூக நீதி தழைத்தோங்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சவுக்கடிக்கு சாணிப்பாலுக்கு முடிவு கட்டிய பாரம்பரியம், சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டடி என்ற பாரம்பரியம், அது வெற்றி பெற வேண்டும் என்றால் இவங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கணும். அப்போ தான் அது நடக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட கோரிக்கை, நாங்கள் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கொள்கை அளவில் பணி நிரந்தரத்துக்காக நிற்கிற அதே நேரம் நான் ஏங்க நிற்கணும்? தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒர்க்மேன் ஆக்ட் 1981 அப்படின்னு 81 இருக்குது. 2 தொடர் வருடங்களில் 480 நாட்கள் வேலை செய்பவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். தொழில் தகராறு சட்டத்தில் அட்டவணை 5 ஐட்டம் 10 அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் தடுக்கப்பட்டது, தண்டனைக்குரியது அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, டு எம்ப்ளாய் ஒர்க்மன் as badlies, casuals, temporaries for years in order to deprive them of the status and privileges of permanent employees. நிரந்தர தொழிலாளியின் அந்தஸ்தையும் சலுகையை மறுப்பதற்காக தொழிலாளர்களை நீண்ட வருடங்கள் பதிலியாக, தற்காலிக தொழிலாளியாக, தற்செயல் தொழிலாளியாக வைத்திருப்பது தொழிலாளர் விரோத நடவடிக்கை என்றும் அது தடை செய்யப்பட்டது, தண்டனைக்குரியதுன்னு சொல்லுது. சட்டப்படி நடந்துவாங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் கேட்குறோம். அப்புறம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, எங்களோட பணி நிரந்தரம். நாங்கள் ஒன்றும் உங்கள் யார் தயவையும் எதிர்பார்க்கல. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோன்னா, போட்டு பார்த்துக்கிட்டுன்றோம். ஓபி 64 2025 7வது மண்டலம் தொடர்பானது. 5-6 மண்டலம் தொடர்பாக ஓபி 66 67 2025 வழக்குகள் தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்குது. அங்கே நாங்கள் பணி நிரந்தர விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் கேட்குற ஒற்றை கோரிக்கை ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர், மரியாதைக்குரியவர், மிகவும் பலமானவர், ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராளி. அவர் சும்மா ஒன்று சொன்னால் போதும், 31/7/2025 முன்னே நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் அப்படியே வச்சாருன்னா போதும். வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. ரொம்ப எளிய மனிதர்கள், சமூகத்தின் கடைக்கோடியில் இருப்பவர்கள், பெண்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள், அவங்க சார்பாக கேட்குறோம். முதலமைச்சர் எங்களோட நாங்கள் உங்கள் படத்தை மிதிச்சிட்டோம் அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு சாபம் கொடுத்தோன்றாங்க. இல்லை, அது எங்கள் பாரம்பரியம் இல்லை. இது கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடலால் நடத்தப்படுகிற போராட்டம். நாங்கள் அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம்னு அண்ணா சொன்னதை பின்பற்றுறவங்க. அப்போது இது மாதிரி திசை திருப்பக்கூடாது. எங்களுக்கு ஒன்றும் முதலமைச்சரோடு எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பணி நிரந்தரம் தொடர்பாக கூட தமிழ்நாட்டோட மூத்த அரசியல்வாதி அவர், ரொம்ப அறிவார்ந்த அரசியல்வாதி. 12,000 பேர் நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டவர் அவர். 19/1/2021 அவர் ஒன்றும் விஷயம் தெரியாமலாம் கேட்க மாட்டார். அப்போ அவர் சமூக பொருளாதார அரசியல் காரணங்களை எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்டிருக்காரு. அதனால் நம்ம எல்லாருமே தமிழ்நாடே அதை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம முதலமைச்சரோட தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு 19/1/2021 அன்று பணி நிரந்தரம் வேண்டும், 12,000 பேருக்கு வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு காத்திராமல் வேண்டும் என்று அவர் சொன்னதை மொத்த தமிழ்நாடும் மதிக்க வேண்டும், முதலமைச்சரும் மதிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும், தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும். நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சாச்சு போராட்டம். மதுரையில் போராட்டம், திருநெல்வேலியில் போராட்டம், அது கடலூரில் போராட்டம், எல்லா இடங்கள்லையுமே தூய்மை பணியாளருடைய குமுறல், இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது. நீங்கள் சுமூகமாக இதை முடிங்க, நல்லபடியாக முடிங்க, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதுக்கு பதிலாக எங்களை ஏதோ பகையாளிகள் போல், பாகிஸ்தானில் சேர்ந்தவங்க போல் எங்களை நடத்தாதீங்க. பாகிஸ்தானை சேர்ந்தவங்ககிட்டையும் நல்லா நடந்துக்கணுன்றது எங்களோட விருப்பம், அது வேறு விஷயம். ஆனால்
நாங்கள் இந்திய நாட்டு மக்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள், அதுக்கேற்ப எங்கள் நடந்துகள்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறோம்.